டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும். இந்த வார்த்தை நம்ம இப்போல்லாம் சமீப வருடங்களாக இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, எனக்கு ஸ்டாமினா குறைவா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, இதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் உடல் நலத்துல பாதிப்புகள் ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். அது என்னங்க ஸ்டாமினா? நம்மளுடைய உடல்ல இம்யூன் சிஸ்டம், நம்ம அவுட் சைட்ல இருந்து ஏதாவது ஃபாரின் பாடிஸ் நம்ம உடலுக்குள்ள போயிட்டு நோய்களை உண்டாக்குது அப்படின்னும் போது நம்ம உடல் ஈஸியா நோய்க்கு உள்ளாகுது. அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா லங்ஸ்ல தான் நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது. ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பாடிக்குள்ள போகுதுன்னா அது உள்ள போயிட்டு நமக்கு நிறைய உடல் நலத்துல உபாதைகளை உண்டாக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு மெயினா நமக்கு WBC செல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ஸோ வெளியில இருந்து வரக்கூடிய அந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே அழித்து நம்ம உடலை பாதுகாக்குது. நுரையீரல் பெரும்பாலும் ESR டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ ESR டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதிகமாக இருந்ததுன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அவங்களுக்கு திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் மெயினா நமக்கு ஸ்டாமினாவை டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாமினா இப்போ ஒரு சிலர் வெளியில போறோம், ஏதாவது தண்ணீரை மாத்தி குடிக்கிறோம். அந்த டைம்லயே தண்ணியை மாத்தி குடிக்கும் பொழுதே என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள்லயே எனக்கு கோல்டு வந்துடுது. இல்ல, இப்போ ஒரு 1 hour ஏசியில இருந்துட்டு வந்தேங்க, உடனே எனக்கு கோல்டு, காஃப், உடல் வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்ததே எங்கேயாவது டிராவல் பண்றோம், இல்ல ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். சில ஃபுட்டு மட்டும் ஒரு சிலருக்கு சாப்பிடும் போதே கொஞ்ச நேரத்துல உடல்ல அரிப்பு, தடிப்பு இது எல்லாமே ஏற்பட்டு உடல்ல ஒரு இச்சிங் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி, இது எல்லாமே நம்ம உடல்ல இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கிறதுனால ஏற்படுறதுதான். நம்ம நினைப்போம், ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே சாப்பிட்றாங்க, நல்லா இருக்காங்க, எனக்கு கொஞ்சமா எக்கு சாப்பிட்டா இப்படி ஆயிடுது, பால் குடிச்சா இப்படி இருக்கு, கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிப்பு வருது, இது எல்லாமே சொல்றோம். அடுத்தது கொஞ்சம் வெளியில போனாலே கோல்டு, காஃப், ஃபீவர் வந்துருது. அது மட்டும் இல்லாம ஒரு சைக்கிளிக்கா ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா மாதம் மாதம் ஃபீவர் வருது. வருஷத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா 4-5 நாள் நான் படுத்துருவேங்க, ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளைமேட்ல சில்லுன்னு தரைகள்ல வெறும் காலில் தரையில நான் ஃப்ளோர்ல நடக்கும் பொழுதும் உடனே எனக்கு உடல்ல ஃபீவர் வருது. இது எல்லாமே எனக்கு ஸ்டாமினா குறைவாக இருக்கு. ஸோ நிறைய பேர் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம உடல்ல ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டியை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம எடுக்கலாம். பேசிக்கா உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்றத தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல முக்கியமாக நம்மளுடைய கீரை வகைகள் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய உணவு முறைகள்லயே அந்த கீரை வகைகள், முக்கியமாக இந்த சிவப்பு கீரை, செம்முள்ளி கீரை, புளியாரை எல்லாம் ஒரு முக்கியமான காயக்கருப்ப கீரை அப்படின்னு சொல்றோம். புளியாரை கற்பம், புளியாரை நெய் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இதையுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம புளியாரை பொடியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொடியை நம்ம சமைக்கும் போது மற்ற சாம்பார் வைக்கிறோம், இல்ல பொரியல் செய்யறோம்னா அதுல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தோம், இல்ல ரசம் வைக்கும் போது இது ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம செய்தோம்னாவே புளிப்புத்தன்மை நமக்கு இதுலயே நேச்சுரலா இருக்கும். ஒரு காயகற்பமாகவும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய முறைகள், உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம். கீரைகள் ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னேன். அதுலயும் முக்கியமா என்னென்ன கீரைகள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் உடலை வன்மையாக வைக்கிறதுக்கு சில காய்கறிகள் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதுல பார்த்தோம்னா பிடிக்கருணை ரொம்ப முக்கியம். இப்போ கருணை கிழங்கு அப்படின்னு சொல்லும்போது உடல்ல இருக்கக்கூடிய வாதத்தை அதிகரிக்குமானால் பிடிக்கருணையை சாப்பிடும்போது உஷ்ணத்தை தணித்து நிறைய பேருக்கு இந்த ஆசனவாய் பகுதியில பைல்ஸோ இல்ல ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த பைல்ஸோ இந்த ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அதை சரி செய்யறதுக்கு உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு சரியாகணும். அப்போதுதான் நமக்கு ஸ்டாமினா, அதாவது இம்யூனிட்டி அதிகமாகுது. அதுக்கு பிடிக்கருணை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கோவக்காய், கொத்தவரங்காய், இது ரெண்டுமே உடல்ல நமக்கு இம்யூனிட்டி, ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணும். இரும்பு சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை உணவுல நம்ம சேர்த்துட்டு வரணும். அதே மாதிரி சிறுதானிய உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல கேழ்வரகு, கம்பு, சோளம், இந்த மாதிரி சிறுதானியங்கள், இதனோட சேர்ந்து குதிரைவாலி, சாமை, திணை,
இந்த மில்லட்ஸ் எல்லாமே நம்ம உணவுல சேர்த்துட்டு வரும்போது காலை உணவாகவோ இல்ல இரவு உணவாகவோ நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுன்னு சொல்லலாம். சிலருக்கு திரும்ப திரும்ப சளி தொந்தரவோ இல்ல காய்ச்சல் இருக்குன்னா அந்த சமயங்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சம் சூடாகாத சூப் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த சூப்ல தூதுவளை இலைகளோ இல்ல முசுமுசுக்கை இலைகளோ சேர்த்து நம்ம சூப் மாதிரி குடிக்கும்போது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகுது. முக்கியமாக இதுல பிரண்டை நம்மளோட இம்யூனிட்டியை டெவலப் பண்றதுக்கு பிரண்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரண்டை பொடியாகவோ துவையலாகவோ சூப் மாதிரியே பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல ஆற்றல் 2 மடங்காக அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பிரண்டையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்டாமினாவை 2 மடங்கு அளவுக்கு அதிகரிக்கும். ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். குழந்தைகளுக்கு ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிட்றோம். ஸோ இதை சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும், இதை சாப்பிட்டா மூளை வளர்ச்சிக்கு நல்லது, இதை சாப்பிட்டா 2 மடங்கு உயரம் ஆவாங்க அப்படின்ட்டு நிறைய பார்க்குறோம். அது எல்லாமே தவிர்த்துட்டு நேச்சுரலா நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல பேசிக்கா நட்ஸ் வகைகளை குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கணும். விதைகள், பூசணி விதை, வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதை, இந்த மாதிரி விதைகளையும் நம்மளுடைய இம்யூனிட்டியை டெவலப் பண்றதுக்கு நம்ம கொடுக்கணும். இதுல முக்கியமாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வேர்க்கடலை, கருப்பு எள்ளு இது மறக்காம உணவுல ஏதாவது ஒரு வகையில சேர்த்தோ இல்ல நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியோ குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா இம்யூனிட்டி நமக்கு டெவலப் ஆகுது. அதே மாதிரி நம்ம மலை நெல்லி லேகியம் இல்லைன்னா கருநெல்லி லேகியம், இந்த 2 லேகியத்தில் ஏதாவது ஒன்று தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பேசிக்காவே நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலே அது முழுவதுமாக குணம் பெறுது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் வளர வளர அந்த ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு இந்த நெல்லிக்காய் மிக சிறந்தது. நெல்லி லேகியம் பயன்படுத்தும் போது அதுல முக்கியமாக மலை நெல்லி லேகியம் பயன்படுத்தும் போது நமக்கு ஆற்றல் அதிகமாகும். குழந்தைகளுக்கு வேணா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி வரும்போது சாப்பிட்றது கிடையாது, அடிக்கடி ஃபீவர் வருது, கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துடுறாங்க குழந்தைகள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அப்போ எப்படிங்க நம்ம சாப்பிட்ற உணவு வந்து அப்சார்ப்ஷன் நடந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அந்த சமயத்துலதான் நம்ம இந்த நெல்லிக்காய் லேகியம் நமக்கு உறுதுணையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய தேற்றான் கொட்டை லேகியமாகவோ இல்ல கற்பம் முறைப்படியோ இந்த தேற்றான் கொட்டையை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம உடல்ல இம்யூனிட்டி அதிகமாகுது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. பொதுவாகவே நுரையீரலை பலப்படுத்துவதற்கு விழுதி கற்பம் நம்ம ஸ்பெஷல் மெடிசனா நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த விழுதி கற்பம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மருந்தை தேனோடையோ இல்ல பாலோடையோ கலந்து நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடும்போது கற்பம் மருந்து வந்து உணவுக்கு முன் நம்ம சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறத பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்துல இந்த ஸ்டாமினா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து ஒரு கவசம் மாதிரி இருந்து நம்ம உடலை பாதுகாக்குது. இம்யூனிட்டி டெவலப் ஆகுறதுக்கு இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.